உங்கள் வேலையானது குறிக்கோளை நோக்கி ஓடுவதல்ல. நம் காந்த விசையை கொண்டு விருப்பப்பட்டதை நம்மை நோக்கி இழுக்க வேண்டும். அறிவும் மனமும் பக்குவமும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவங்களை பெற்று வளரும்போது உங்களுக்குள் அமைதி குடிகொள்ளும். அமைதி வரும் இடத்தில் நிதானம் பொங்கும். இந்த ஆற்றல் நிலையில் நீங்கள் நிலைத்திருக்கும்போது மனித உருவில் இருந்தாலும் நீங்கள் மனிதன் அல்ல. ஏன் தெரியுமா? மனித நிலைக்கு அப்பாற்பட்டு சிந்தித்து செயலாற்றி சராசரி மனிதனால் செய்ய முடியாத பல அதிசயங்களை நீங்கள் செய்யக்கூடியவராவீர்கள். இதைத்தான் பல சக்திகளை பிரபஞ்சத்திடமிருந்து பெற்ற பின்பு அதற்கு காரணமாக ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு, அதாவது பிற உயிர்களின் நலனுக்காக வாழ்வதே உயர்வின் காரணம் என்றார் வள்ளலார். பிற உயிர்களுக்கு சேவை செய்து வாழ்பவர், தர்மம் அதிகமாக செய்பவர், தர்மத்தின் பாதையில் நடப்பவர் மனித வடிவில் இருந்தபடியே இறைநிலையை அடைகிறார்கள். இது கட்டுக்கதை அல்ல, அனுபவ சத்தியம். உங்கள் உடலில் அருட்சக்தியை கூட்டி இறைநிலைக்கு உயர வேண்டும். ஆனால் ஒருபோதும் நான் கடவுள் நிலை அடைந்துவிட்டேன் என்ற அகங்காரம் வரக்கூடாது. ஏனெனில் எப்போதும் உண்மையான இறையானது தன்னை இறைவன் என்று சொல்லிக் கொள்ளாது. அவர்கள் செய்வதெல்லாம் தன்னை பொருட்படுத்தாமல் பிறரின் இறையை தூண்ட முயற்சிப்பதுவே. ஏனெனில் தன்னை உணர்ந்தவர் பிறர் நலம் நாடுவதிலேயே குறியாக இருப்பார். முழுமையாக தன்னை இறைவனென உணர்ந்த ஒரு ஆன்மாவிற்கு பிறரை இறைவனென உணர வைப்பதைத் தவிர மேலான பெரிய வேலை இந்த உலகத்தில் இல்லை.